வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் சில பேர் கேட்டிருந்தது தான். இந்த பேங்க் நிஃப்டிக்கும் என்ன வித்தியாசம்? எதில் வந்து ட்ரேட் எடுக்கிறது வந்து பெஸ்ட்டு? ஒரு ஆப்ஷன் பையரா அப்படிங்கிறதும், எதை பொறுத்து வந்து இது மாறும்? என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு ஸ்லைட்லேயே சிம்பிளாக சொல்லிடுறேன். ஏன்னா இது நிறைய பேர் முக்கால்வாசி பேருக்கு தெரியும். பட் சில பேருக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சவங்களும் பாருங்க, சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அதை தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறதுல முதல்ல நீங்கள் நிஃப்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நிஃப்டினா உங்களுக்கு தெரியும், இந்த நிஃப்டி 50 ஸ்டாக், அதாவது அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் 50 பெஸ்ட் ஸ்டாக், ஹை இதில் இருக்கக்கூடிய அந்த 50 ஸ்டாக்கை வச்சு அந்த நிஃப்டி ஏறும் இறங்கும். ஸோ அந்த 50 ஸ்டாக் ஏறுறதுக்கு இறங்குற மாதிரி நிஃப்டி ஏறி இறங்கும் இல்லையா, அதை வச்சு ஸ்டாக் மார்க்கெட் ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான், சிம்பிள். புரிஞ்சிச்சுல? ஒரு 50 ஸ்டாக், அதாவது நிஃப்டி 15ங்கிற ஒரு 50 ஸ்டாக், மொதல் 50 ஸ்டாக், தலை சிறந்த 50 ஸ்டாக்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 ஸ்டாக் ஏறுறதை பொறுத்து தான் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் ஏறிச்சா இறங்குச்சா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன சரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த நிஃப்டிங்கிறது வந்து மோஸ்ட்லி ஸ்டேபிளாக இருக்கும் கைஸ். என்ன சார் ஸ்டேபிளாக அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, சடார்னு மார்க்கெட் கீழே விழுந்துடாது. புரியுது? அது என்னைக்காவது ஒரு நாள் தான் நடக்கும். ஸோ ஏன்னா எதனால் அப்படின்னா, இப்போ வந்து அந்த 50 ஸ்டாக்கில் ஒரு 10 ஸ்டாக் கீழே விழுதுன்னா, 10 ஸ்டாக் வந்து பயங்கரமாக டவுன் கொடுக்குது அப்படின்னா, ஒரு 40 ஸ்டாக் வந்து விழுந்திருக்காது. ஸோ அதனால் அந்த நிஃப்டி வந்து அவ்வளோ கீழே ஃபால் ஆகாது. ஓகேவா? இன்னும் சிம்பிளாக ஒரு 10 ஸ்டாக் வந்து ஒரு 5% 5% டவுன் ஆயிருக்கு அப்படின்னா, மீதி 40 வந்து ஒரு 4% ஏறி இருக்கும், 3 அப்படி அப்படின்னு கன்ஃபியூஷனில். ஸோ அவ்வளோ பெரிய இம்பேக்ட் கொடுக்காது. ஆனால் கொடுக்கும். உங்களுக்கு இப்போ அது தெரியும். பட் வந்து அந்த அளவுக்கு அப்படிங்கிறது எல்லா ஸ்டாக்கும் ஒரு காலத்தில் விழுதுன்னா, அது வந்து உங்களுக்கே தெரியும், பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கும், ஏதாவது பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில், அரசியல் மாற்றம், ஏதாவது இப்போ புயல், சுனாமி அந்த மாதிரி வருது. அந்த மாதிரி சமயத்தில் தான் அந்த மாதிரி பெரிய கொரோனா வந்தப்போ பயங்கரமான டவுன் இருந்துச்சுல, அது எல்லா ஸ்டாக்குமே விடும். ஸோ அப்போ தான் நிஃப்டியும் பயங்கரமாக கீழே விடும். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருக்கும். நீங்கள் தைரியமாக நம்பலாம். ஒன்று, லோ வாலட்டாலிட்டி. என்ன சார் லோ வாலட்டாலிட்டி அப்படின்னா, இதில் வந்து 2 விஷயம் கேஸ். ஒன்று வந்து இந்த ஆப்ஷன் பையராக இருக்கமோ, ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் தான் அதிகமாக ட்ரேட் எடுப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினால வாலட்டாலிட்டி கம்மியாக இருக்கும். அந்த வாலட்டாலிட்டினா வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஏற்றம் இறக்கம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு 5 நிமிஷம் எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே பயங்கரமான ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்கும். அதுதான் வாலட்டாலிட்டி இருப்பாங்க. அது வந்து நிஃப்டியில் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன சார் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இப்போ சொல்கிறேன். அப்போ வந்து என்னென்னா, இன்னொன்று, இந்த வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இந்த நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றம், இன்னைக்கு நிஃப்டி ஏற்றமாக இருக்குன்னா ஒரு 3% 4% ஏற்றம்லாம் வந்து எப்படி நடக்க போகிறதில்ல. அதிகபட்சம் ஒரு 0.5% இல்லைனா ஒரு 1%, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% இவ்வளோ தான் ஏறியிருக்கும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே தான், அந்த ஏற்றத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். ஒன்று, அதனால் வந்து ப்ராஃபிட் இதில் வந்து பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் எடுத்திருப்பீங்க. இன்னொன்று, இந்த நிஃப்டி எதை பொறுத்து இருக்குன்னா, அந்த நிஃப்டி 50 ஸ்டாக்கை பொறுத்து இருக்குன்னு சொல்லி, அந்த ஆல் ஸ்டாக்குங்கிறது அந்த 50 ஸ்டாக்கு தான் சொல்கிறேன். அதில் வந்து பேங்க் நிஃப்டி இன்க்ளூட் ஆகும். அதனால தான் வந்து நிஃப்டி இன்க்ளூட் பேங்க் ஸ்டாக்னு போட்டிருக்கேன், தெரியுமா? அந்த 50 ஸ்டாக்கில் பேங்க் ஸ்டாக் வந்தாலுமே அதை பொறுத்துமே நிஃப்டி ஏறும் இறங்கும். ஒரு பேங்க் ஸ்டாக்கோ அது கூட வரும். ஸோ அதையும் பொறுத்து இந்த நிஃப்டி ஏறும் இறங்கும். ஓகேவா? ஆனால் வந்து இந்த பேங்க் ஸ்டாக்குக்கு பேங்க் நிஃப்டி வந்துருச்சு. அது முன்னாடி அப்படி இல்லை, பட் வந்துருச்சு. ஸோ நிஃப்டி வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஒரு பேங்க் நிஃப்டி பயங்கரமாக விழுது அப்படின்னா, அப்படி பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு சரன்னு ஒரு 3% இறங்கியிருக்கு அப்படின்னா, நிஃப்டியை பாதிக்குமானா பாதிக்கும். அது எப்படின்னா, ஒன்று, இந்த பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, நம்மள மாதிரி ஆப்ஷன் ட்ரேடர்ஸு, அவங்க என்னடா பேங்க் நிஃப்டி இவ்வளோ விழுது அப்படிங்கிறதுனால நிஃப்டியிலையும் விழுமா அப்படிங்கிற பயத்தில் இந்த பக்கம் எல்லாரும் செல் ஆப்ஷனுக்கோ புட் ஆப்ஷனுக்கோ போய் நிஃப்டியையும் இறக்குவாங்க. இன்னொன்று, மென்டாலிட்டியிலேயாவே பேங்க் ஸ்டாக் இறங்குதுன்னா இதுவும் இறங்க போகுதுங்கிற டைமில் எல்லாருமே அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து வெளியே வரவும், ஸோ அதனாலையுமே நிஃப்டி விழுவும். இந்த மாதிரி 2 விஷயத்தால். ஒன்று அது விழுவுதே அப்படிங்கிற பயத்தில் வந்து இந்த நிஃப்டியில் எல்லாரும் பயந்துக்கு புட் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது இறங்குது அப்படிங்கிற பயத்தில் நிஃப்டியில் ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கவங்கலாம், நார்மல் ஸ்டாக் வாங்கியிருக்கவங்கலாம் வெளியே வருவாங்க, விற்றுட்டு வெளில வருவாங்க. அதனாலையுமே நிஃப்டி கீழே விடும். ஓகே, இதனால பேங்க் ஸ்டாக் வந்து நிஃப்டியை இம்பேக்ட் பண்ணோம்னா இம்பேக்ட் பண்ணும். லோ ரிஸ்க், அதான் சொன்னல, ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா? அதனால வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் கிடையாது இதில் வந்து. பட் ரிஸ்க் இல்லாமல் இல்லை, நான் சொல்கிறேன். கம்பேரிவ் பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட்லி ஃபாலோ ரூல்ஸ். இது என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க.
அதாவது இத்தனை வருஷமாக வந்து இவ்வளோ ரூல் போட்டிருப்பாங்க. ரூலுங்கிறத கிட்டத்தட்ட இண்டிகேட்டர்ஸ், ட்ரெண்டு இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இல்லை தெரிஞ்சுக்கிறவங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் இருக்குது மற்ற சேனல்ஸ் வீடியோ அது பார்த்துருப்பீங்க. அதை வந்து நிஃப்டி ஃபாலோ பண்ணுமா, கரெக்டாக அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது அதிக சான்ஸ் இருக்குது கேஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அந்த இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் ரொம்ப நாளாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இண்டிகேட்டர்ஸ் நிஃப்டிக்கு அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிஃப்டி வந்து ஏறுறதுக்கு கம்பேர்ட் டு பேங்க் நிஃப்டி. அதுதான் சொல்ல வந்திருக்கு. ஓகே, வாங்க இப்போ பேங்க் நிஃப்டி போகும். இது வந்து ஹை வாலட்டாலிட்டி. என்ன ஹை வாலட்டாலிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3-3.5% கூட ஏறும், ஒரு 3-3.5% கூட இறங்கும். இது எல்லாமே ஒரே நாளில் கூட பேங்க் நிஃப்டி தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு அப்போ தெரிஞ்சிருக்கும் எப்படின்னா ஒரு 500-600 பாயிண்ட் மேலே ஏறி இருக்கும் காலையில், அதே 500-600 பாயிண்ட் கீழே கூட பேங்க் நிஃப்டி இறங்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வாலட்டாலிட்டி பேங்க் நிஃப்டியில் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது ஜஸ்ட் பேங்க் ஸ்டாக்கை மட்டும் பொறுத்து இருக்கு. அதாவது அந்த எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, இந்த மாதிரி பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஃபாலோ பண்ணுறதா பேங்க் நிஃப்டி. அதனால தான் இதுக்கு பேர் பேங்க் நிஃப்டி. பேங்க் ஸ்டாக் வந்து எப்படி ஏறுது இறங்குறத பொறுத்து இந்த பேங்க் நிஃப்டி ஏறும் இறங்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் நிஃப்டிக்குள்ளே ரொம்ப கம்மியான ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். அதாவது ரொம்ப பேங்க் செக்டர் எவ்வளோ இருக்கோ அது மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ திடீர்னு ஒரு 5 பேங்க் விழுதுன்னா அது மிகப்பெரிய வீழ்ச்சியை பேங்க் நிஃப்டியில் கொடுக்கும். ஆனால் அது நிஃப்டியில் கொடுக்குமானா கொடுக்காது. ஆனால் இதில் கொடுக்கும். ஏன்னா இது இருக்கிறதே கம்மியான பேங்க் ஸ்டாக் தானே. ஸோ அதில் வந்து இப்போ ஹெச்டிஎஃப்சி மட்டும் ஒரு 10% கீழே இறங்கிடுச்சு, எஸ்பிஐ 10% இறங்கிடுச்சுன்னா பேங்க் நிஃப்டியும் பயங்கரமாக கீழே விழுந்துடும். ஸோ ஹை வாலட்டாலிட்டி இருக்கும். ஸோ இந்த 10 ஸ்டாக்கில் ஏதாவது ஒன்று டவுன் ஆனாலுமே இந்த வாலட்டாலிட்டி ஒரு ஏற்றம் இறக்கம் பயங்கரமாக இருக்கும். அதை அவங்களுக்கு காமிக்க. அப்புறம் ஹை ப்ராஃபிட். அந்த வாலட்டாலிட்டியை பொறுத்து தான் நம்ம ப்ராஃபிட் எடுக்க போகிறோம். நல்லா ஏறினாலும் ப்ராஃபிட் எடுக்க போகிறோம், நல்லா இறங்கினாலும் ப்ராஃபிட் எடுக்க போகிறோம். ஸோ அப்படி இடையிலே நின்றுச்சுனா தான் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஸோ இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்து நல்ல ஏற்றம் நல்ல இறக்கம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்மளால் நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேவா? அதே லெவலுக்கு நமக்கு நல்ல லாஸஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் சொல்கிறேன், வாலட்டாலிட்டி ஹையாக இருக்கிறதுனால நம்மளால் என்ட்ரி நிறையா எடுக்க முடியும். அப்புறம் ரிஸ்க் அதே தான் சொல்லியிருக்கேன். கம்பேர் டு அதோட இது ஸ்டேபிள் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். வாலட்டாலிட்டி ஹையாக இருக்குன்னா ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகம். பேங்க் ஸ்டாக்கை மட்டும்தான் பொருந்திருக்கும். இது சில டைமில் ஸ்டேபிளாக இருக்கும், சில டைமில் அன்ஸ்டேபிளாக இருக்கும். எப்படி அப்படின்னா அதாவது நீங்கள் அந்த பேங்க் செக்டார் ஸ்டேபிளாக இருக்குன்னா பேங்க் நிஃப்டியும் ஸ்டேபிளாக இருக்கும். அது கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்குன்னா பேங்க் நிஃப்டியும் அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். நிஃப்டி அளவுக்கு வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுற சார்ட் பேட்டர்னையோ அதையும் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இந்த வாலட்டாலிட்டி எப்போ வேணால் சின்ன சேஞ்சஸ் கூட கொண்டு வரலாம். அதனால் இது வந்து இப்போ கரெக்டாக நிஃப்டி அளவுக்கு நிஃப்டி வந்து 90% கரெக்டாக இருக்குது ஒரு இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணதுன்னா பேங்க் நிஃப்டி ஒரு 70% தான் இந்த இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணும். ஓகே, ஆனால் ஆப்ஷன் ட்ரேட் எதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதை பண்ணுறாங்களா இல்லை பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதை வந்து விரும்புகிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்மளோட ஷேர் வாங்குறத விட்டுட்டு ஆப்ஷன் ஒரு இதுக்குள்ளே வரதுனாலே நமக்கு ப்ராஃபிட் நிறைய வேணும், நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளேயே வராங்க. ஸோ அதில் எது பெஸ்ட்டு, அதில் எதில் நிறைய ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் தான் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ராஃபிட் காமிக்கிறவங்க அந்த வீடியோஸ்லாம் போடுவாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாமே பேங்க் நிஃப்டியில் தான் வந்து அதிகமாக எடுத்திருப்பாங்க. ஏன்னா அதுதான் வந்து ஹை வாலட்டாலிட்டி இருக்கிறதுனால அதில் தான் நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ரீசன். உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து ஓகே, இப்போ நம்ம வந்து சிம்பிளாக அது நிஃப்டியோட சார்ட் பேட்டர்ன் இது ஒரு 1 ஹவர் கேண்டில் பார்ப்போமா? ஓகே, இந்த ஒரு கிட்டத்தட்ட இப்போ இந்த ஆகஸ்ட்லேருந்து பாருங்கள் இப்போ நிஃப்டியோடத ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் சின்னதாக இந்த ஒரு வாலட்டாலிட்டி உங்களுக்கு தெரியுதா? ஓகே, பேங்க் நிஃப்டியில் பார்ப்போம். கிட்டத்தட்ட அதே மாதிரியே நிஃப்டியவே ஃபாலோ பண்ணியிருக்கு. ஆனால் ஒரு கொஞ்சம் அதிகமான ஒரு இறக்கம்லாம் தெரியுது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதுக்கும் இதுக்கும் உள்ளது சின்னதாக தான் வருது டிஃப்ரென்ஸ். பட் கம்பேரிட்டிவாக அதை பார்க்கும்போது இதில் வந்து குவாலிட்டியாக இருக்குது. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இது ஒரே நாளில் 2% கூட இறங்கும், 3% கூட இறங்கும். அதில் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு 1 மினிட் கேண்டில் பார்ப்போம். இது வந்து 1 மினிட் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி பாருங்கள், ஒரு ஏற்றம் ஒரு வாலட்டாலிட்டி கொஞ்சம் ஹையாகவே இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட சிம்பிளாக சொல்லணும்னா இதில் ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம், இங்கே ஒரு நல்ல என்ட்ரி எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு என்ட்ரி அதிகமாக இருக்கும். இதுலேயுமே பாருங்கள், இங்கே ஒரு என்ட்ரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏற்றம் தான். ஆனால் பாயிண்ட் படி பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது இது வந்து எப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்டுக்கு இந்த ஒரு இறக்கம் காமிச்சிருக்கு. ஓகே, இது அப்படி இல்லை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்டுக்கு இந்த இறக்கம் காமிச்சிருக்கு. ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்களுக்கு, அதுதான் நான் சொல்ல வந்திருக்கேன். வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட பாருங்கள்,
ஒரு 16% தான் நிஃப்டி ஏறி இருக்கு. ஆனால் அதுக்கு உண்டான கிராஃபையும் இது அவர் 0.16 தான் ஏறி இருக்கு. இது 0.53 தான் ஏறி இருக்கு. அப்போ புரியுதா உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது? அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். அதைத்தான் வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் ப்ராஃபிட் அதிகமாக எடுக்க முடியும் அப்படிங்கிறது. அதாவது பேங்க் நிஃப்டியில் ஒரு 1% நார்மல் ஏறுறது இறங்குறதெல்லாம். ஆனால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 0.5 ஏறுறதே வந்து பெரிய விஷயம் தான். ஸோ திஸ் இஸ் அ கம்பேரிஷன் பிட்வீன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஓகே, இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட நீங்கள் எதை சார் ப்ரிஃபர் பண்ணுறீங்க? நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறது ப்ரிஃபர் பண்ணுறீங்களா பேங்க் நிஃப்டியில் அப்படின்னா, கைஸ் நீங்கள் ஒரு ட்ரேடர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிஃப்டியில் பண்ணுங்க. ஏன்னா அது கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் கம்மி கம்பேர்ட் டு பேங்க் நிஃப்டி. அது இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் கற்றுக்க முடியும். நீங்கள் ஃபாலோ பண்ணுற அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஓரளவு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு ட்ரேடர், நான் ஒரு வருஷமாக நான் ட்ரேடிங் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த நிஃப்டியில் அந்த 1 இயர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா நான் ட்ரேட் இடத்துல நிஃப்டியில் நல்லா ப்ராஃபிட் எடுக்கிறேன், ஓரளவு ப்ராஃபிட் எடுக்கிறேன் அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் சைட் பை சைடாக கற்றுக்கங்க. பட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்புறம் பேங்க் நிஃப்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 1.5 இயர்ஸாக நிஃப்டியில் தான் பண்ணேன். இப்போ தான் பேங்க் நிஃப்டியில் பண்ணுறேன். இதை தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே, அது எங்களோட ஆஃபீஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இதை தான் நாங்கள் சொல்கிறது. நிஃப்டியில் போங்க, நிஃப்டியில் ட்ரேட் எடுக்க பாருங்கள், சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் எடுக்க பாருங்கள். ஏன்னா நிஃப்டியில் வந்து உங்களால் வந்து பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியாது. பேங்க் நிஃப்டி அளவுக்கு ஒரு வாலட்டிலிட்டி இருக்காது. ஒரு சின்ன அமௌண்ட்டை போட்டு உடனே நான் சின்னதாக ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும், அதாவது ஒரு 6,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கி நான் உடனே 1,000 ரூபாய் எடுக்கணும், 500 எடுக்கணும்னா அது பேங்க் நிஃப்டியில் பாசிபிள். கிட்டத்தட்ட ஒரே நிமிஷத்தில் அது 500 ப்ராஃபிட் கொடுக்கும், 500 லாஸ் கொடுக்கும், 500 ப்ராஃபிட் கொடுக்கும், 1000 அப்படி போகும். ஸோ டக்குன்னு எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் நிஃப்டியில் நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் எங்கே பணம் போட்டிங்களோ அங்கேயே நிற்கும், ஸ்டாக்கு ஏறவே ஏறாது. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு கரெக்டான ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது எந்த லெவலில் கரெக்டாக பூம் ஆகும் அப்படிங்கிற கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நிஃப்டியில் நீங்கள் நல்லா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இல்லைனா உங்களுக்கு பெரிய லாஸ் வராது, அது பெரிய ப்ராஃபிட்டும் வராது. ஸோ இதில் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேங்க் நிஃப்டியில். ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னா, பிகினராக இருந்தீங்கன்னா நிஃப்டியில் பண்ணுங்கள், கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேங்க் நிஃப்டிலேயே பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியில் தான் நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.